நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பேஷண்ட் நல்லா தான் இருக்காரு. முதுகில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சோம். நவ் ஹி இஸ் ஓகே. பெரிய காயெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது நல்லதாக போச்சு. காம்ப்ளிகேட் எதுவும் கிடையாது. கார்த்திகேயன், ஐ எம் ஓகே மேடம். ஜாக்கிரதையா இருக்கணும். வலி இருக்கா? லைட்டா. அந்த வலியை நான் தாங்கிப்பேன். அதிகமாக பேச வேண்டாம். சரி கார்த்திகேயன், நான் வெளியே இருக்கேன். இங்க பாருமா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உன் பேர்ல சொத்துக்கள்லாம் இருக்கிறது உண்மைதான். சட்டப்படி அதை என்ன பண்ணுங்கிற உரிமை உன்கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் அதை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? ஏமா, இதெல்லாம் உனக்காக நான் தாமா சம்பாரிச்சு கொடுத்தேன். உங்ககிட்ட கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது கேட்டு என்ன பிரயோஜனம்? நீ இந்த பணத்தை என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்லப்பா, ஹனி மாமாக்கு கல்ஃப்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் வேணும்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு தேவைப்படுற அந்த பணத்தை நான் கொடுக்கறதா சொல்லிட்டேன். அவனுக்கு வேண்டிய பணம்னா எவ்வளவு? லோன் எடுத்தது, அப்புறம் பேங்க்ல இருந்த டெபாசிட் பணத்தை சேர்த்து 1.25 கோடியை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். 1.25 கோடி ரூபாயா? ஆமா. இதுக்கப்புறம் ஒரு 75 லட்சம் ரூபாயை கொடுக்க வேண்டியதா இருக்கும்பா. அதுக்காக நான் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி அவனை நம்பி இவ்வளவு பணம் செலவழிக்கணுமா என்ன? அவர் சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் நாளைக்கு கல்ஃபுக்கு போறேன். 3 மாசத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வருவேன். அதுக்குள்ள நான் கஜாவை விவாகரத்து பண்ணிரணும். ஹனி மாமா என்னை ஏமாத்த மாட்டாருப்பா. எங்களோட கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லா சொத்தும் அவருக்கு சொந்தமானது தானே. இஷ்டப்படி பண்ணு. எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டல, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? அப்பா, நீங்களும் எங்க கூட அங்க வந்துருங்க. பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட்டா நீங்களும் அங்க இருக்கலாம் இல்லையா? அது உடனே நடக்கணும் எனக்கு தோணல. இங்க இருக்கிற கேஸ் எல்லாம் முடியணும் இல்லையா? நீங்க இங்க இருந்தாலும் பிரச்சனை தான்ப்பா. புதுசா நீங்க ஒவ்வொரு கேஸையும் ரெடி பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால சீக்கிரமா நீங்க எங்க கூட வந்துருங்க. அதான் நல்லது. யாரோ வராங்க போலயே. ஈஸ்வரா, கஜேந்திரன் தான். அவன் எதுக்காக இங்க வரான்? பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்காரான்னு தெரியலையே. இருந்தாலும் நீ வெளியே வர வேணாம். அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்.
கஜேந்திரா இந்த பக்கம் வந்திருக்க? இது என்ன கேள்வி? இது என் பொண்டாட்டியோட வீடு. அதெல்லாம் முன்னாடி. இப்போவும் என் பொண்டாட்டி தான். கோர்ட் எங்களுக்கு விவாகரத்து கொடுக்கற வரைக்கும் தாரா என் பொண்டாட்டி தான். ஏன்பா, நீ அவளுக்கு தேவையில்ல. அதனாலதான் உன்னை விவாகரத்து பண்றதுக்கு அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. கோர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அது வரைக்கும் அவளுக்கு நீ ஒப்புக்கு மட்டும்தான் புருஷன். உன்னை விட நல்லவனா யோக்கியமான ஒருத்தனை அவ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டா. நாளைக்கு அவனை பார்க்க போறா, கல்ஃபுக்கு போறா. நீ இங்க பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருடா. உன் தலையெழுத்து அதான்டா. என்ன பைத்தியமாக்கினது யாரு? நீங்களும் உங்க பொண்ணும் தானே? என்ன? ஆமா, நாங்களே தான். டேய், எங்க மேல நீ போய் கேஸ் போடுறா. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நீங்க வீணாக்கிட்டீங்க. அதெல்லாமே திரும்பி தரணும். நான் தரலன்னா இந்த கஜேந்திரோட வேற முகத்தை நீங்களும் உங்க பொண்ணும் பாப்பீங்க. இங்க பாருப்பா தம்பி, நீ எங்க வந்து யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா என்ன? என் மகனை குற்றவாளியாக்கி வாக்குமூலம் கொடுத்த உடனே நீ என் எதிரியா மாறிட்ட. உன்னை போட்டு தள்ளிடலான்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதை வேண்டான்னு விட்டுட்டேன். உன்னை லாக் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு வழி இருக்கு இல்லையா? போதைப் பொருள் கேஸ். அந்த கேஸ்ல உனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கிற முக்கியமான சாட்சி நான் தான். தம்பி கஜேந்திரா, குறைஞ்சது 20 வருஷம் நான் சொல்ல போற ஒரு வார்த்தையால நீ கண்டிப்பா உள்ளதான் இருக்க போற. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும். நீங்க என்ன நடுத்தெருவுக்கு அனுப்பிட்டீங்க. நான் நடு ரோட்டுக்கு வந்ததுனால உங்க பொண்ணு என்னை விட்டு போக ரெடி ஆயிட்டா. அப்படி இருந்தும் உங்களுக்கு பத்தல. என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் அடங்குவீங்க, அப்படிதானே? ஆமாண்டா. வாசவனை ஏமாத்தின எவனும் வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாது. உன்னோட கதியும் அதே கதிதான். சரி, உங்களோட இஷ்டம் அதா இருந்தா அப்படியே நடக்கட்டும். ஜெயிலுக்கு போக நானும் முடிவெடுத்துட்டேன். உங்க பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருங்க. நாளைக்கு அவ கல்ஃபுக்கு போக மாட்டா. அத நீ தான் முடிவெடுக்கணுமா என்ன? ஆமா, நான் நல்லா முடிவெடுத்துட்டேன். நீங்க இறங்குறீங்களா இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா? இந்த வீடு உங்களுக்கு தெரிஞ்ச வீடு தானே? எனக்கும் உனக்கும் இது குடும்ப வீடுதான். நீ செஞ்ச பாவமானு தெரியல. இப்ப நீ இதே வீட்டுக்கு அபயம் தேடி வந்திருக்க. யார் நீங்க? கிருஷ்ணாவை பார்க்க வந்திருக்கோம். நான் அவளோட அத்தை. அவங்கள உள்ள விடுங்க. உள்ள வாங்க. என்னத்த விசேஷம்? விசேஷமா? விசேஷம் வேற எதுவும் இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி 2 அகதிங்க என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு தோணல.
எங்க வீட்ல இவங்களை நிரந்தரமா தங்க வைக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை. இவங்க யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியலையா? இவன் தான் உங்க அப்பாவுக்கு பிறந்த மூத்த பையன், அதாவது உன்னோட அண்ணன். இவ உன் அண்ணனோட பொண்டாட்டி. எதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்தீங்க? நீதான் இவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்க. நீதான் இவங்க கண்ணுல மண்ணை தூவிருக்க. நீதான் இவங்களோட பசங்களை நாசம் பண்ணிருக்க அப்படின்னு இவங்க என்கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையான நான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அத்தை, உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? அகதியா வீட்டுக்கு வந்தாங்கன்னா பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. அவங்கள அடிச்சு துரத்தி இருக்கணும். அதுதான் இவங்களோட பாரம்பரியம். அப்புறம் நான் பண்ண சில தப்புகளை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். என்ன அதுக்காக என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன? இவங்களால பழி வாங்க முடியாது. இவங்க 2 பேராலையும் எந்திரிச்சு கூட நடக்க முடியாத நிலைமையில இருக்காங்கம்மா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. நீ எது சொன்னாலும் அதை கேட்க இவங்க தயாரா இருக்காங்க. கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்து அதை குடிக்க சொன்னீங்கன்னா அதுக்கும் இவங்க தயார் தான். இவங்க என்னையில இருந்து இவ்ளோ நல்லவங்களா மாறினாங்க. கையில இருந்த எல்லா பணமும் போனதுக்கு அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய சம்பாதிக்கலான்ற தெனாவட்டுல தானே இருந்தாங்க. அகங்காரமும் ஆணவமும் இப்ப இவங்களுக்கு அதுவும் இல்லாம போயிடுச்சா என்ன? இது இன்னும் முடியவே இல்ல அத்தை. இவங்க இன்னும் அனுபவிச்சுதான் ஆகணும். வேதனை, வலி, வருத்தம் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இவங்களோட வாழ்க்கையில விலை மதிக்க முடியாது எதுன்னு இவங்களுக்கு தெரியாம தான் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ணா, உனக்கு இன்னும் இவங்க மேல கோபம் குறையவே இல்லையா? திரும்ப கொடுக்கறதுக்கு கண்ணீர் கூட இவங்க கண்ணில் மீதி இல்லம்மா. அதெல்லாம் யாருக்கு வேணும்? 6 வருஷத்துக்கு முன்னாடி உடம்புல கேன்சர்ன்ற வியாதியும் மனசுக்குள்ள தீராத வலியுமா ஒரு வயசானவரு அவங்க 2 மகளையும் கூட்டிக்கிட்டு அந்த கேட்டுக்குள்ள வந்தாரு. அந்த மனச சிந்தின கண்ணீருக்கு இவங்களால பதில் சொல்ல முடியுமா? அந்த ஆளோட புலம்பல எத்தனை பேர் காது கொடுத்து கேட்டாங்க. அவர் வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லி இதோ நீங்க சுட்டி காட்டினீங்களே, இதோ இங்க நிக்கிற இவருக்கும் அவர் அப்பாவா தான் இருந்தாரு. அன்னைக்கு அப்பா அனுபவிச்ச அவமானத்தையும் வேதனையும் எப்படி அனுபவிச்சாருன்னு இவங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியும் கிருஷ்ணா, நாங்க கொஞ்ச நாளாவே அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க அப்பா அனுபவிச்ச 1000ல் 1 பங்கு கூட நீங்க அனுபவிக்கவே இல்ல. அன்னைக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லாமையும் தூங்குறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லாமையும் ஒரு 2 வாரத்துக்கு உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு அலைய வச்சது நீங்க எங்க அப்பா அனுபவிச்சதை விட அதிகமா அனுபவிக்கிறீங்கன்னு நினைச்சீங்களா என்ன? போய் கேஸ் போட்டோம், மிரட்டி பார்த்தோம், எப்படிலாம் டார்ச்சர் பண்ணீங்க. என்னுடைய அப்பா ரொம்ப சந்தோஷமா தான் செத்தாரா என்ன? தான் பொண்ணை யாரோ கற்பழிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரு நொந்துதான் செத்து போனாரு. இன்னொரு பொண்ணு போக இடம் இல்லாம ஹாஸ்பிடல் வராண்டால அனாதையா இருக்கிறத பார்த்து செத்து போனாரு. செத்து போன என் அப்பாவோட உடம்புக்கு கூட மேலங்குளத்துக்காரங்க கொஞ்சம் கூட மரியாதை காட்டவே இல்ல. அது எல்லாத்தையும் விடுங்க. எந்த தப்பு பண்ணாத இவங்கள பெத்த அம்மாவுக்கு இவங்களோட பாசத்தை காட்டினாங்களா என்ன? அந்த வாசவனுக்கு என் அம்மாவை கொல்ல வந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இவங்க எல்லாரும் அமைதியா இருந்ததுனாலதான். ஆனா இப்ப நிம்மந்து நின்னு தென்னமட்டா பேசுறாங்க. அப்பா அனுபவிச்ச வேதனைய நாங்களும் அனுபவிச்சோன்னு. கிருஷ்ணா, நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ண சரி தப்புகளை கணக்கெடுக்கிறதுக்காக நான் இவங்களை கூட்டிட்டு வரல. எங்க போகணும்னு கூட இவங்களுக்கு தெரியல. சாப்பிட சாப்பாடு இல்ல, தூங்க இடம் இல்ல. இவங்க கிட்ட இருக்கிற சொத்துன்னா இந்த பெட்டியில இருக்கிற பழைய துணிமணிகள் தாமா.
இதுக்கு முன்னாடி இவங்க உன்னை டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்கள நீ டார்ச்சர் பண்ணு. அதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அன்னைக்கு இவங்க பண்ணது சரி அப்படின்னா நீயும் அவங்கள இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடலாம். அப்படி இல்ல, அன்னைக்கு இவங்க பண்ணது தப்புன்னா நீ அவங்கள ஏத்துக்கலாம் இல்லையா? என்ன பண்ணலான்னு நீயே முடிவெடுமா. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாறி இப்ப நொந்து போயிருக்காங்க. அவங்கள இங்கே இருக்க சொல்லுங்க. தங்கச்சி, என்ன மன்னிச்சு. ஏமா, அப்பா இதை கொஞ்சம் லாக் பண்ணி கொடுங்க. நீ அந்த பக்கம் போ. ஏமா, நீங்க திரும்ப வரதுக்கான ஐடியா இல்லையா என்ன? உன் வாழ்நாள் முழுக்க கல்ஃப்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு இந்த மளிகை சாமான்லாம் எடுத்துக்கிட்டு அங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? நான் 3 மாசத்துக்கு அங்கதானப்பா போயிருக்கணும். எங்களுக்கு தேவையானதை நான் இங்க இருந்து கொண்டு போனா அங்க போய் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அங்க ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட விலையாமா. ஒரு காஃபி குடிக்கணும்னா கூட 50 ரூபாய் கொடுக்கணுமா. அதுக்காக அங்க யாரும் காபி குடிக்கிறது இல்லையா? இங்க பாரு, ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விலை. தேவைப்படுறவங்க அந்த விலையை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஓ போதும் போதும், நீங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. சீக்கிரம் பேக் பண்ணு, அப்பதான் நம்ம சீக்கிரமா கிளம்ப முடியும். இங்க பாரு, நேத்து அவன் வந்து கல்ஃபுக்கு ஒன்னு அனுப்ப மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனான் இல்லையா? வெத்து பேச்சு பேச யாருக்கு தான்ப்பா தெரியாது. அவரால எதுவுமே பண்ண முடியாது. போக சொல்லுங்கப்பா. இது தமாஷ் இல்லம்மா. அவன் பைத்தியம் முத்தி போய் சுத்திட்டு இருக்காமா, என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால நம்ம சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம். நம்ம ஏர்போர்ட்ல போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்குள்ள வந்து அவனால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 30 கிலோ வரும்னு தோணுது. இதுக்கு நான் பேக்கேஜ் சார்ஜ் கொடுத்து தான் ஆகணும். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், தேவையில்லாத இவ்வளவு திங்ஸ் எடுத்துட்டு போவானு சொன்னேன். இது எல்லாமே எனக்கு தேவையான பொருள் தான்ப்பா. நீ இந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் காருக்குள்ள வையுமா. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேம்மா. நான் ஹெல்ப் பண்ணவா?
நான் உன்னை வழி அனுப்ப தான் வந்திருக்கேன். காதலனை பார்க்க கல்ஃபுக்கு போற பொண்டாட்டிய வழி அனுப்ப வந்த புருஷன். இப்படி ஒரு நல்ல புருஷன் உனக்கு எங்க கிடைப்பான்? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போகமாட்டேன். உன்னை வழி அனுப்ப தானே வந்திருக்கேன். அப்பா அப்பா ஏண்டி அப்பா என்னமாச்சு? அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அம்மா ஏய், என்ன தைரியம் தான் நீ வீட்டுக்குள்ள வருவ? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என் வீட்டுக்குள்ளே வந்துட்டல. கையெடு. உன் பொண்ணை வழி அனுப்ப தான் வந்திருக்கேன். முதல்ல வெளியே போடா. அப்பா போலீஸ்க்கு கால் பண்ணுங்கப்பா. போலீஸுக்கு நான் கால் பண்றேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டல்ல. தள்ளி போடா. நானும் என் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கோம்ல, உனக்கு என்ன வேலை? போடா. ஏய், அங்கே நில்றே. நில்றா. ஏய், ஓடாத. ஏய், நிக்க தானே சொன்ன. ஏய், அப்பா சீக்கிரம் வாங்க. ஏய், நில்றி. அம்மா 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 இந்த பக்கம் வா. அம்மா ஏய். வாசவனோட வீட்டுக்குள்ள வந்து அவன் பொண்ணு மேலே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டல. இவனை கொன்றுங்கப்பா. ஆமாண்டி, நான் கொல்ல தான் வந்திருக்கேன். உன்ன இன்னைக்கு நான் உன்ன ஏய், நில்றி. இன்னைக்கு உன்ன அம்மா நீங்க தப்பிச்சு போயிடுமா. உன்னை நான் பாத்துக்கிறேன். நீ போயிடுமா. போ, இருந்து போயிடு. உன்னை போன்னு சொல்றல, போயிடு. போமா, நீ போயிடுமா. நான் உன் பின்னாடியே வந்துடுறேன். உன்னை நான் பாத்துக்கிறேன். நீ போமா. நில்றி. நீ போமா. ஏய், போடா. அம்மா ஏய், கதவு தர. ஏய், கதவு தரன்னு சொல்றல. ஏய், தர. ஏய், தரடின்றல. திறக்காதம்மா. அம்மா நீ போயிடு. இவனை நான் பாத்துக்கிறேன். ஏய், நில்றி. ஏய், நில்றி. டேய், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஒன்னா நம்பர் தேக்கல பண்ண கதவுடா அது. யானையே வந்து இடிச்சாலும் இதை திறக்க முடியாதுடா. என் பொண்ணு போயிட்டாடா. உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சவனோட வாழ போறாடா. இதுக்கப்புறம் அவளை நீ பார்க்க கூட முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.